ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய், கத்திரிக்காய், புளி, சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், குழம்பு மிளகாய் தூள், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய், மாங்காய், சின்ன சீரகம், வெந்தயம், காயத்தூள். அப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருங்க. அப்புறமா தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய், மாங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, முருங்கைக்காய், 2 முருங்கைக்காய், அப்புறமா கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம், அப்புறமா கத்திரிக்காய் முக்கியம். கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் புளி கரைசல். அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவு. விட்டுட்டு ஃபஸ்ட்டு கடுகு, வெந்தயம் ரெண்டையும் போட்டு பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வரையும் நம்ம அந்த கருவேப்பிலையை போடணும். பாருங்கள் அதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு. அப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் லைட்டாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை கொட்டிடலாம். தக்காளியையும் லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பச்சை மிளகாவையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம தக்காளி நல்லா வெந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வேகும் போதே நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கும் போதே நம்ம அதோட மசாலா தூள் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து மிக்ஸ் ஆகும். பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறமா அதில் நம்ம புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோன்னா அந்த கரைசலை அதில் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் மீதி நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை மீதி இருக்கிற அந்த புளி கரைசல் கூட நல்லா கரைச்சி 2வது ரவுண்ட் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதையும் ஊற்றி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் மூடி போட்டு வேக வைங்க. நாங்கள் அதை காட்டலை. நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்னா முருங்கைக்காய் போடணும். ஃபஸ்ட்டே முருங்கைக்காய் போட்டால் எல்லாமே அதில் குழஞ்சிரும். அதனால் நம்ம எப்போ போடுறோம் அப்படின்னா முதல் ஒரு வாட்டி கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் முருங்கைக்காயை போட்டு நம்ம திரும்ப 2வது கொதி வர வைக்கணும். பாருங்கள் இப்போ முருங்கைக்காய் நல்லா அதில் கலந்து வருது. நம்ம மூடி போட்டு வேக வச்சு இங்கே பாருங்கள் இப்போ நல்லா முருங்கைக்காய் வெந்துருச்சு. நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்புறமா இதில் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் தான் முருங்கைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் மாங்காய் ஆட் பண்ணணும். மாங்காய் ஆட் பண்ணி நல்லா கிண்டி வச்சதுக்கப்புறமா நம்ம அரைத்த தேங்காய் விழுது போடணும். இது நான் சொல்ல மறந்துட்டு. தேங்காயும் சின்ன சீரகமும் மட்டும்தான் அரைக்கணும். விழுது மாதிரி அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. குழம்பு தண்ணி ஆயிரும். தேங்காய் பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரி அந்த கட்டியான அளவில் தான் சாந்து மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அளவில் தான் நம்ம போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இது நல்லா கொதித்து வர்றதுக்காக நம்ம மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நாள் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் அது நல்லா கொதித்து வந்துடும். இப்போ மூடி போட்டு மூடலாம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அருமையாக இருக்குது. அருமையாக வந்திருக்கு. நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்